அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். இப்போ 197வது பக்கம் 2வது பத்தின 2வது சென்டென்ஸ்ல இருந்தாலும் அந்த தொடர்புக்காக நான் என்ன சொல்றேன்னா, அந்த தொடர்ச்சிக்காக நான் திருப்பி இதை படிச்சு லேசா அதனுடைய விளக்கம் சொல்லிட்டு போறேன். ஏன்னா இது இப்போ கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம சமூகம் பெரிதா தனி மனிதன் பெரிதா அப்படிங்கிற ஒரு இதுல விவாதத்துல இருந்தோம். அப்ப இந்த பத்தியில என்ன வரப்போகுதுன்னு பார்க்கணும். Against this danger of suppression and immobilization, nature in the individual reacts. அப்போ சமூகம் என்ன பண்ணுதுன்னா, தனி மனிதனை அடக்குகிறது, அவனை இயங்க விடாமல் தடுக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்காக தனி மனிதனுக்குள்ள இருக்கிற இயற்கை எதிர்வினையாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம அப்ப அந்த சமூகத்திலயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும்போது மொத்தமாவும் இயற்கை தான் வேலை பண்ணுது, இங்கேயும் பண்ணுது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, கிள்ற மாதிரி கிள்ற நீ அழற மாதிரி அழு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆட்டுற மாதிரி தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டுற நீ தூங்குற மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேச்சரே இதுக்குள்ள இருந்து ஒரு ரியாக்ஷன், அதுக்குள்ள இருந்து ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வேடிக்கையான ஒரு இது. சமூகத்தில் இருக்கிறதும் என் நேச்சர்ல என் கேப்டன் உள்ள நேச்சர் தான், தனி மனிதனுக்குள்ள இருக்கிற நேச்சரும் அதேதான். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு விளையாடிட்டு இருக்கு. இறைவன்னா எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக ஞாபகம் வச்சு. It may react by an isolated resistance ranging from the instinctive and brutal revolt of the criminal to the complete negation of the solitary ascetic அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, solitary and ascetic. It may react by an isolated resistance. நம்ம பார்த்தோம், ஒரு தனிப்பணிதனுடைய இதாகும், அது அவருடைய தூண்டுதலால ஒரு இதாக தாக்கத்தினால நிறுவனம் ஒரு முரட்டத்தனமான எழுச்சியா புரட்சியா ஏதாவது செய்யலாம். அது ஒரு குற்றவாளிக்கு போல கூட இருக்கலாம், அல்லது அந்த ஒரு துறவி போல முழுமையா ஒதுக்கி நெகேஷன் என்ற சாலிட்டரி தன்னந்தனியா வாழ்க்கை நடத்துற மாதிரி வரலாம். இது வரைக்கும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்த இதை இப்ப பார்க்க போறோம். It may react by the assertion of an individualistic trend in the social idea, may impose it on the mass consciousness and establish a compromise between the individual and the social demand. So it may react, the nature may react by the assertion of an individualistic trend in the social idea. The social idea ன்னு சொல்லும் போதே உங்களுக்கு பொதுவா என்ன ஒரு ஞாபகம் வரணும்? ஏதோ ஒரு இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கிற வார்த்தை என்ன ஞாபகம் வரும்? யாராவது சொல்லலாம்? சொல்லுங்க. சனாதனன்ற பேரு தான் சார் இப்ப அடிபடுது. இல்ல அத சொல்ல, சோசியல் ஐடியா அதே ரைமிங்கா இருக்கக்கூடிய வார்த்தை, குறிப்பிட்ட கொள்கை இல்ல. கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாமா சார்? இல்ல 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 மீரா பிரியாமா சொல்லுங்க. மீடியா சொல்றீங்க சார்? அதான் எப்படி, என்ன மீடியா? சோசியல் ஐடியா அதே ரைமிங்கா இருக்குது, சோசியல் மீடியா. பூர்ணஸ்ரீமா தெரியுதுங்களா? ஓகே சார். ஆமா, சோசியல் மீடியா இப்ப பாப்புலரா தான் இருக்கு சார். ஆமா, அது இப்ப அது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம், யூடியூப் சேனலா இருக்கலாம். இது சோசியல் ஐடியாங்கிறது பரவலா மாத்துறதுக்கு இந்த சோசியல் மீடியாங்கிறது பயன்படுது. அதுல அந்த வார்த்தையில கவனிச்சீங்கன்னா மீடியாக்குள்ள ஐடியா இருக்கான்னு பாருங்க. மீடியான்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்குள்ளேயே ஐடிஇஏன்னு இருக்கு. எம் எடுத்துட்டோம்னா ஐடியாங்கிற வார்த்தை ஜம்பிளா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்கோர்ஸ் ரூட் வேர்ட் அது சொல்ல, மீடியம்ங்கிறது சிங்குலர், மீடியாங்கிறது ப்ளூரல். இப்ப இங்கிலீஷ் மீடியம் அது ஒரு வழி, அப்படி ஒரு பகரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வரும். அப்ப மீடியா அப்படின்னு சொன்னா அந்த பரவலாகக்கூடிய இதா இருக்கு. சமூக வலைத்தளம் ஒரு சமூக இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மீடியாலேயே ஐடியா இருக்கு. அது கவனிச்சிங்களா? ஆமாவா இல்லையா சொல்லலாம் நீங்க? ஆமாங்க சார். சோ அந்த இந்த காலத்துல சொல்லுங்க, அதாவது நீங்க கை உயர்த்தது எனக்கு லேட்டா வருது, சாரி.
திருப்பி ஏதாவது சொல்ல வந்தீங்களா மனுஷமா? இல்ல சார், இல்ல இதுதான் சொன்னேன். ஓகே. அப்ப வந்து அந்த மீடியாங்கிற வார்த்தையை பாருங்க, இப்போ சோசியல் மீடியாங்கிற வார்த்தை அதிகமா இருக்கு. அப்ப இந்த ட்ரெண்டுங்கிற வார்த்தை, இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரெண்ட் இன் த சோசியல் ஐடியா. அப்ப இதை வந்து இந்த ட்ரெண்டிங், வைரல் அப்படிங்கிற வார்த்தைகளை இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இட் மே ரியாக்ட் பை தி அசர்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரெண்ட் இன் த சோசியல் ஐடியா. அப்ப எந்த ஒரு கருத்தையும் நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியால, ஆனா அது ரொம்ப காலம் இருக்குமானலாம் சொல்ல முடியாது. அது எப்பவுமே வைரலா இருக்குது, கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தோன்னா இது பின்னாடி போகும். இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இட் மே இம்போஸ் இட் ஆன் த மாஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ காம்ப்ரமைஸ் பிட்வீன் தி இண்டிவிஜுவல் அண்ட் த சோசியல் டிமாண்ட். அப்போ ஒரு தனி மனிதன் இப்போ வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில முழுக்கவே தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு தனித்தன்மைன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். என்னன்னா, பெயரளவில் ஜாதி நீங்கி இருக்கு. பெயரளவில் ஜாதி நீங்கி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேருக்கு பின்னாடி நம்ம ஜாதி போடுற பழக்கம் 30-40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாப்புலரா இருந்தது. இப்ப வந்து நம்ம அபிஷியலா போடும்போது யாருமே நம்மளுடைய ஜாதி பேருக்கு பின்னாடி போடல. அதை போட கூச்சப்படுறோம், போடுறது இல்லை. அது வழக்கமே அப்படி ஆயிடுச்சு. அது ட்ரெண்ட் அந்த மாதிரி வந்துருக்கு. ஆனா மனதளவிலோ இல்ல சமூக அளவிலோ போயிருக்குன்னா போகல. ஏதாவது பொண்ணு பார்க்கணும்னா நம்ம அந்தந்த ஜாதியில பொண்ணு பார்க்கறதுதான் முதல் கேள்வியா இருக்கு. அந்த ஜாதியா எங்க ஆளா அப்படின்னு தான் கேட்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனால் அதாவது ரொம்ப படிப்பறிவு மிக்க கேரள மாநிலம் பக்கத்துல போனாலும் அந்த நாயர்ங்கிறதெல்லாம் பேர் இருக்கு. அந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தா கூட அந்த பேர் நாயர், அது எல்லாமே பிள்ளாங்கிறது எல்லாமே இருக்கு. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அவங்க பேருக்கு முன்னாடி அந்த ஜாதியோ ஃபேமிலி நேமோ கண்டிப்பா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து சில நேரம் தமிழ் மக்களோட பேரு ஒரு ஜாதி பேர்லன்னா இது எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. அதாவது ஒரு இனமற்ற ஒரு இனமோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. நான் என்ன மற்ற மொழிக்காரங்க நம்ம பேர் சொல்லுவோம், you don't have family name, you don't have the caste name அப்படின்னு ஒரு மாதிரி நம்மள எப்படின்னு ஜாதி பிரஷ்டம் பண்ண ஒதுக்கி வைக்கப்பட்ட இனம் மாதிரிலாம் பாக்குறாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி அது பெயர் அளவுல மாறி இருக்கு. இது என்னன்னா, இந்த சமூக நீதி அந்த மாதிரி எண்ணங்கள் தாக்கம் அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா, ஆட்சி காரணமாகவும் பல காரணங்களாகவும் அரசியல் காரணமாகவும் அந்த ட்ரெண்ட் வந்து சோசியல் மே இம்போஸ் இட் ஆன் மாஸ் கான்சியஸ்னஸ். இப்ப வந்து தமிழ்நாட்டுடைய மாஸ் கான்சியஸ்னஸ் இந்த ஜாதிங்கிற பெயரால போயிருக்கு. அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் காம்ப்ரமைஸ் தான் இங்க நடந்துக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஜாதி விளக்கப்படல, ஜாதி வந்து ஜாதி இல்லாத மாநிலமா தமிழ் இல்ல, ஒவ்வொருத்தர் தனித்தனி ஜாதியோட தான் இருக்கு. ஆனா ஒரு பேரளவுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கல்யாணம் மத்த இதெல்லாம் வரும்போது இது இல்லாட்டி நம்ம இடஒதுக்கீடுமா நான் இந்த ஜாதியில பிறந்தா எனக்கு இந்த பெர்சன்டேஜ்ல எனக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு கேட்கற மாதிரிதான் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஈவன் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த போது அவங்க என்ன பண்றாங்க, தேர்வுல எல்லாம் பேர்ல பின்னாடி இருக்கிற ஜாதி பேர்லாம் எடுத்தாங்க. முக்கியமா சென்னையில அது நடந்தது, தமிழ்நாடு பூரா அது நடந்ததா எனக்கு தெரியல. அதுல என்னன்னா ஒரு டாக்டர் நாயர் ரோடுன்னே இருந்துச்சு சென்னையில ஸ்ரீநகர் பக்கம் எங்கூர்ல. அது கடைசியில டாக்டர் ரோடுங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா நாயர் எடுத்தா வெறும் டாக்டர் தான் இருக்கும், நாயர் வந்து ஜாதி பேருங்கிறதுனால. அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது நான் சொன்ன கருத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். சொல்லுங்க பிரியா. சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த இனத்துக்கும் அந்தந்த மதத்துக்கும் அந்தந்த ஒரு கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு மொழி மாநிலத்துக்கும் இருக்குன்றது இதுல இருந்து தெரிய வருது சார். ஒரு டெவலப்பா இருக்குன்றது தமிழ் இனத்துக்கு, அதே மாதிரி ஒரிசா இனத்துக்கு, அந்த மாதிரி மாநிலத்துக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கான்சியஸ்னஸ் இண்டிவிஜுவலா டெவலப் ஆயிருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு வருது சார். அது ஒரு பக்கம். பொதுவா இந்தியா பூரா இப்போ வசனமா இப்ப லேட்டஸ்டா ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த கருத்து என்ன டிஸ்கஷன் இருக்கும்னு தெரியாதுன்னு நான் சுருக்கமா அது சொல்றேன். என்னன்னா, இந்த பேரளவில் ஜாதி நீங்கி இருக்கு. நம்ம யாருமே அவங்கவுங்க நீங்க ஐயராரா செட்டியாரா பிள்ளையா கவுண்டரா அதுவா இதுவா எதுவுமே தெரியறது இல்லை. அதனால பேரளவுல அது நீங்கி இருக்கு. ஆனால் மனதளவுல அது இருக்கு. அது ஒரு சோசியல் ஏரியா, ஒரு காம்ப்ரமைஸ்ங்கிற மாதிரி சொன்னேன். புவனேஸ்வரிமா நீங்க சொல்லுங்க. சார் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சார். இது அவங்களுடைய மனம் வந்து மனிதருங்கிற லெவல்ல தான் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஆனாலும்
இது வந்து ஒருத்தர் தாழ்த்துறதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரல. எல்லாரும் சமங்கிற உணர்வை கொண்டாடுது. எனக்கு அதுதான் பெரிய விஷயமா தெரியுது. உண்மை, உண்மை. குடும்ப அளவுல வேணா பார்க்கலாம். ஒரு பொண்ணு பார்க்கறது அது கூட நிறைய மாறிக்கிட்டு வருது சார் இப்ப. ஈஸியா எடுத்துக்கிறாங்க பெரியவங்க கூட. ஏப்பா உனக்கு பொண்ணு நாங்க பார்க்குற பொண்ணு பிடிக்கலன்னா நீ ஒரு பொண்ணை தேடிக்கலாம் இல்லைங்கிற கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப எல்லாருமே. அது ரொம்ப மாற்றம் நல்லாவே இருக்குன்னு எனக்கு உண்மை. தோணுது சார். மகனுக்கு நான் பெண் பார்க்கும்போது நாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் இல்லாத போது நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய ஒரு ஜாதகம் வந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, எங்க மாப்பிள்ளை இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. நீங்க சொல்றது 100% சரியாதான் இருக்கு. சரியா? சரி. இப்போ வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்லாமா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி நல்லா எப்ப நான் இதை கவனிச்சேன்னா, ஆந்திராவுக்குள்ள ஒரு பயணம் நான் சொன்னது 30 இப்போ அப்படிதான் இருக்கும். 30 வருஷம் முன்னாடி போகும்போது கல்லூரிகள்ல அந்த கல்லூரி மாணவர் சங்கத்துடைய தேர்தல்லாம் நடந்து போகும்போது அதுக்கு உண்டான பரப்புரைகள் அங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தா ஸ்ரீதர் ரெட்டி, மன்மோகன் ராவ், இந்த ராவ் ரெட்டிங்கிற வார்த்தையில அந்த தெலுங்கு படிக்க முடிஞ்சதெல்லாம் பார்த்தா இங்கிலீஷ்லயும் அது இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. அதுல எல்லாம் ரெட்டி ராவ்ங்கிறது அந்த ஜாதி பேர் வந்து அப்பட்டமா தெரியுற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் யோசிச்சு நம்ம தமிழுடைய ஒரு மாணவர் சங்க தேர்தல் அந்த மாதிரி நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லை. ஈவன் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இங்க தேர்தல் பரப்புரை எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. மே மாசம் நடக்கும்போது இந்த வேட்பாளருடைய பேருக்கு முன்னாடியும் ஜாதி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனா அந்த ஏரியால எந்த ஜாதி ஓங்கி நிற்குதோ அந்த ஜாதி இதை வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்துறதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பதான் வெற்றி பெற அது ஒரு அரசியல். புவனேஸ்வரமா திருப்பி கை வச்சிருக்கீங்க, சொல்லுங்க சார். நம்மளுடைய பாப்புலர் சேயிங் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது வந்து நல்ல நடைமுறையில வர்றதா எனக்கு தோணுது சார். ரொம்ப அற்புதமான ஒரு சேயிங் அது. நன்றி சார். அதேதான் அங்க வந்து இந்த வசுதேவ குடும்பகம்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. இதேதான் அது வந்து எல்லாரும் ஒரே நம்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது வருதுங்கிறதுதான். ஏன்னா ஒரு பக்கம் அந்த ஏற்புடையதா இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த மனம் வந்து பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மனம் இருக்கும் வரை அது பிரிவினையும் இருக்கும், மாற்று இல்லை. சரி, நம்ம அடுத்த சென்டென்ஸ் போயிருவோமா? அந்த சென்டென்ஸ் படிச்சோன்னா, இட் மே ரியாக்ட் பை தி அசர்ஷன் of an individualistic trend in the social idea, may impose it on the mass consciousness and establish a compromise between the individual and the social demand. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசு, ஓரளவுக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய யூஷுவல் அரவிந்தோ ஸ்டைல் ஆஃப் சென்டென்ஸ் வருது. பட் a compromise is not a solution. It only solves over the difficulty and in the end increases the complexity of the problem and multiplies its issues. அப்ப என்னன்னா, காம்ப்ரமைஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். காம்ப்ரமைஸ்ங்கிறது சமரசம்னு இருக்கும். இப்ப வந்து நம்ம காம்ப்ரமைஸ் அப்ப நான் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து 1 லட்சம் நான் சொல்றேன், எதிராளி 50,000 சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் 75,000 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நானும் 25,000 விட்டு கொடுக்குறேன், அவனும் 25,000 விட்டு கொடுக்குறான். அப்போ ஆனா அது வந்து தீர்வு கிடையாது. Compromise is not a solution. It only solves over the difficulty. Solves overனா சால்வ்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணா நிறைய பொருள் அதுல வந்துச்சு. இது பாருங்க, இந்த பொருள் பொதுவான சால்வ்னா ஒரு கிரீமு கூட சால்வ் சொல்றாங்கிறது இது பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து மெடிக்கல் ஆர்னட் ஃபார் ட்ரீட்டிங் wounds and sores எல்லாம் வருது. To soothe with or as with salve, assuage. அசுவேஜ்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அதாவது இதை 2 தடவை பிளஸ் பண்ணா அந்த வார்த்தைக்கு அது போயிடும். டு மேக் லெஸ் இன்டென்ஸ் ஆர் சிவியர். அப்ப இது வந்து டு சாட்டிஸ்ஃபை டு அப்பீஸ் ஆர் காம். இந்த வார்த்தையும் அதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்னு சொல்லும் போது அப்பீஸ் ஆர் காம், டு சாட்டிஸ்ஃபை ஆர் அப்பீஸ், ஒரு பசி தாகத்தை இது பண்ண மாதிரி நோயை நீக்கிறதுக்கு அந்த இது இருக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப பொருத்தமான விஷயம் வந்து இந்த சால்வேஜ் சொல்லுவாங்க. சால்வேஜ்னு சொன்னா இப்ப கப்பல் மூழ்கிற மாதிரி இருந்தா வெயிட் அதிகமா இருக்கு மூழ்குதுன்னு சொல்லி அதுல இருக்கிற சில பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. வெளியே போட்டுட்டு சிலது மிச்சம் முக்கியமான விட்டுட்டு இப்ப தீயெல்லாம் பிடிக்கும்போது இப்ப வெள்ளம் எல்லாம் வரும்போது சொல்றாங்க இல்லையா, இப்ப மிக் ஜாம்பு எல்லாம் வந்த போது உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை ஒரு பத்திரமா பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு அதை எடுத்துருங்க, மற்றதெல்லாம் விட்டுட்டு வாங்க. அப்படின்னா இழந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது போகும். டீடு பணம் அந்த மாதிரி விஷயத்த நகையெல்லாம் இருக்குன்னா அதை வந்து ஒரு பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கு வந்து சால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூ ஷிப்
இந்த கார்கோ அந்த ப்ராப்பர்ட்டி சேவ்ட் இன் சச் எ வே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க பிரியாமா. சார் அப்ப சால்வேஷன்னா எக்ஸாக்ட் மீனிங் அந்த சால்வேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த மீனிங் வந்தாலும் ரூட் ஒரு சால்வேஷனா முக்தின்னு வரும். அதுவும் கரெக்ட் தான், அதையும் நான் பார்த்தேன் நானு. அது வந்து அந்த பொருள் வந்து கிறிஸ்டியன் இதுல ரொம்ப வருது இல்லையா? இது நீங்க சொன்ன பாயிண்ட் அதுவும் வருது. இந்த இதுல சால்வேஷன்ங்கிற வார்த்தை இருக்கா, வந்திருக்கா? நீங்க சொல்றது இல்லையா பிரியாமா? சரிதா, ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க. டெலிவரன்ஸ், எக்ஸ்பிகேஷன், அது வந்து முக்தி, விடுதலை. தமிழ்ல ரொம்ப விடுதலை பண்ற மாதிரி ஒரு அப்ப விடுவித்தல்ங்கிற பொருள்லயும் வரும் சரியா? அப்ப பல பொருள்கள் எல்லாம் அதோட இருக்கு, அந்த இதுல இருக்கு. ஆனால் அதான் முக்தினா இதுல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுதல் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல பாருங்க, பட் காம்ப்ரமைஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட் ஒன்லி சால்வ்ஸ் ஓவர் த டிஃபிகல்ட்டி. அதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் ஒதுக்கி விலகி போற மாதிரி இந்த இடத்துல தூக்கி போடுற மாதிரில இப்போ ஓவர் த டிஃபிகல்ட்டி. அண்ட் இந்த என்ன பிரச்சனைனா, இப்போ சமீபத்துல பேர் சொல்ல விரும்பல, 2 நாள் முன்னாடி ஒரு இறப்பு செய்தி கேள்விப்பட்டோம். அவங்க ஒரு பெண்மணி, 47 வயசு பெண்மணின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு புற்றுநோயாலதான் இறந்ததாக தகவல். பொதுவெளியில வந்த ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி வச்சுக்கணும். அப்போ அந்த புற்றுநோய் 4வது கட்டத்துக்கு நெருங்கினதாலதான் அவங்க இறந்து போய் 4வது கட்டத்துக்கு போயிட்டதுனால வேற ஒரு நாட்டுல மருத்துவம் பார்த்துருக்காங்க. அது வந்து ஆல்டர்னேட்டிவ் மருத்துவமாக இருக்கு. நாளைக்கு அது பேச்சு கிடம்புறோமோ அது வேற விஷயம். அப்ப என்ன ஆகுனா, அது பிரச்சனை சரி முதல்ல அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஈரல்ல தான் அவங்களுக்கு இருந்த, கல்லீரல்ல தான் அந்த புற்றுநோய் இருந்திருக்கு. இப்போ முதல்ல வந்து சில சிக்கல்கள்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரணம் தான் சொல்லி விட்டுருக்காங்க. அது அப்புறம் பார்க்க சோறு விட்டு மயங்க வர மாதிரிலாம் இருக்க போய் பார்த்து அப்புறம் அது வளர்ந்து முடிஞ்சிருச்சு, உயிரே எடுத்துருச்சு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, in the end increases the problem, increases the complexity of the problem and multiplies the issues. அப்படின்னாவும் அந்த பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தி அந்த பிரச்சனைகளை பெருக்கி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இது வந்து சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஒதுக்கி வைக்கிறதுங்கிற மாதிரிதான் அவர் எழுதியிருக்காரு அவரோட மொழிபெயர்ப்புல. அண்ட் இன் தி எண்ட் கடைசியில பார்த்தா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த பெண்மணியின் விவரத்துல சொன்னீங்கன்னா, அதை இறந்து போனது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் பிரச்சனை. தனி மனிதனும் சமூகமும் பார்க்கும்போது வேற மாதிரி அது பிரச்சனை போயிட்டு இருக்கும். சில பேர் அப்படிதான், சில பேர் வந்து அந்த பிரச்சனை கண்டுக்காம இருந்தா அது எப்படியோ சால்வ் ஆயிடுங்கிறது ஒரு சில நேரங்களும் ஒர்க் அவுட் ஆகும். அதை எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ பாகியலட்சுமி அம்மா அடுத்து யார் படிக்கணும்? சார் அது போனது வந்து அவங்க மீராமா படிச்சு முடிச்சாங்க சார், அந்த முதல் 2 பாயிண்டோட. சரிங்கம்மா. பிரியாமா இப்ப படிக்கணும். பிரியாமா படிக்கணும். நன்றிமா. பிரியாமா படிங்கம்மா. பக்கம் 307 கீழே. இவ்வாறு சமூகத்தால் அடக்கி ஒடுக்கப்படும் ஆபத்துக்கு தனி மனிதனுள் இருக்கும் இயற்கை தன் எதிர்பார்ப்பை காட்டுகிறது. அகத்தூண்டுதலினால் விருப்பத்தனமாக புரட்சி செய்யும் சட்டவிரோதிகளுடன் தப்பா படிக்கிறேன். இல்ல கரெக்டா படிச்சாலும் ஒரு வார்த்தை தப்பா போச்சு. எதிர்ப்பையா எதிர்பார்ப்பையா? படிங்க, திருப்பி படிங்க சென்டென்ஸ். இவ்வாறு சமூகத்தால் அடக்கி ஒடுக்கப்படும் ஆபத்துக்கு தனி மனிதனுள் இருக்கும் இயற்கை தன் எதிர்ப்பை காட்டுகிறது. அகத்தூண்டுதலினால் முரட்டுத்தனமாக புரட்சி செய்யும் சட்டவிரோதிகள் முதல் அனைத்தையும் மறுத்து தனித்திருக்கும் துறவிகள் வரை ஆங்காங்கு சில மனிதரின் வாயிலாக இந்த எதிர்ப்பு வெளிப்படலாம். சமூக தத்துவத்தில் தனி மனிதனுக்கு சாதகமான போக்கை வலியுறுத்தி அதை சமூக திறனின் உணர்வின் மீது சுமத்தி தனி மனிதனுக்கும் சமூக தேவைக்கும் இடையே சமரசத்தை உண்டாக்குவதில் இது வெளிப்படலாம். இத்தகைய சமரசம் பிரச்சனையை ஒத்து போடுவதைத்தான் செய்கிறது. இறுதியில் சிக்கலை அதிகப்படுத்தி பிரச்சனையை பெருக்குகிறது. சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும்
நன்றி நன்றி. நன்றி. ஓகே, இப்போ வந்து அடுத்த சென்டென்ஸ் வரும். அடுத்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா பெருசா இருக்கும். அது உண்மையிலே the biggest sentence of the paragraph னு சொல்லலாம். Next is the biggest sentence. A new principle has to be called in, other and higher than the two conflicting instincts and powerful at once to override and reconcile them. இது வந்து a new principle has to be called in. இந்த called inங்கிறத வந்து சேர்த்து படிக்கணும். கால் இன் அதர் அண்ட் ஹையர் தான் படிச்சிடாதீங்க. இதுல கால் இன்ங்கிறதே வந்து ஒரு தனி மரபு தொடர்ந்து சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல பாருங்க. பாருங்க, டு டேக் அவுட் ஆஃப் சர்க்குலேஷன் மீனிங் இருக்கு. காலிங் இன் சில்வர் டாலர்ஸ். சில்வர் டாலர்ஸ் எல்லாம் பின்வாங்கிட்டாங்கன்னா அது அந்த 1000 ரூபா நோட்டு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, 500 ரூபா நோட்டு எல்லாம் செல்லாதுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது அந்த இடத்துல காலிங்கிற ஒரு பொருள் வருது. அத புழக்கத்திலிருந்து நீக்குதல், அது ஒரு பொருள். ஆனா இங்க அது கிடையாது. டு சம்மன் ஃபார் அசிஸ்டன்ஸ் ஆர் கன்சல்டேஷன், டு கம்யூனிகேட் வித் அனதர் பை டெலிஃபோன், இதெல்லாமே காலிங்ல வருது. But to summon for assistance or consultation இந்த பொருத்தமா இருக்கும். சரிங்களா? அப்போ தெரியுதுல நான் எழுத காட்டினது, அந்த ஹைலைட் பண்ணது. எஸ் சார். அப்போ அந்த நியூ பிரின்சிபல் ஹாஸ் டு பி கால்ட் இன். அப்போ அந்த புது கொள்கைகளை நாம் அழைக்க வேண்டும். அதர் தேன் த டூ கன்ஃப்ளிக்டிங் இன்ஸ்டிங்ஸ், ஹையர் தேன் த டூ கன்ஃப்ளிக்டிங் இன்ஸ்டிங்ஸ். அப்போ வந்து முரணான 2 தாக்கங்கள்ல இருந்து, அந்த தூண்டுதல்ல இருந்து அதை விட உயர்ந்த, அதை விட வேறான உயர்ந்த ஒன்றை அழைக்க வேண்டும். அண்ட் பவர்ஃபுல் அட்வான்ஸ் டு ஓவர் ரைட் அண்ட் டு ரிகன்சைல் தம். ஓவர் ரைடுன்னு சொன்னா வந்துட்டு சமரசம் செய்தல்ங்கிற பொருள்ல வரும். சமரசம்ங்கிறத விட கண்ட்ரோல் பண்றதுங்கிற அர்த்தம் இங்க நல்லா இருக்கும். ரெக்கன்சைல் தான் இந்த இசைவுபடுத்துதல், இந்த ஹார்மோனி கொண்டு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஓவர் ரைடு நான் காட்டுறேன். இதுல வந்து ஓவர் ரைடுக்கு நிறைய மீனிங் இருந்தாலும் கண்ட்ரோலிங்னு வரும் பாருங்க. A system or device for override, otherwise automatic operation. Override and automatic control. That can override and automatic control. அப்போ வந்து ஒரு வகையான தடுப்புன்னு சொல்லுவாங்க. சார், அந்த டு ப்ரிவைல் ஓவர் ஓவர் ரூல், அதெல்லாம் ப்ரிவைல் ஓவர் ஓவர் ரூல். ப்ரிவைல் ஓவர்னு என்ன அர்த்தம்? இது டாமினேட் பண்ணும். The third principle will dominate. அதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல. This will surely dominate. விஞ்சும், எக்ஸீட் பண்ணும். கரெக்ட். அதுதான் வந்து இன்னொரு தத்துவம் வந்து இத ரெண்டையும், அதாவது காம்ப்ரமைஸ் இல்லாம கொண்டு வருதுங்கிற அர்த்தம் அங்க வருது. ஆனா அது வந்து அடக்கவும் முடியும், அதே சமயம் இசைவும், 2 பேருக்கும் ஒரு இசைவையும் கொண்டு வருதுங்கிற பொருள்ல வருது. ஓகே, நன்றி. இப்போ வந்து இந்த ஒரு சென்டென்ஸ வந்து பிரியாம நீங்களும் அதை படிச்சுங்க. பக்கம் 308 ஒரு 10 வரைக்கும். சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் இடையேயான இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அந்த 2 நாட்டங்களையும் இசைவுபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் ஆற்றல் கொண்ட, அவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு புது தத்துவம் தேவையாகும். அவ்வளவுதான். நன்றி. அடுத்தது நான் சொன்ன பெரிய சென்டென்ஸ் நம்ம உடைச்சு படிக்கலன்னா கண்டிப்பா புரியாதது. ஆனா அருமையான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் பாத்துங்க, எத்தனை வரிகள் வருது. ஓகே. Above the natural individual law, which sets up as our own one standard of conduct, the satisfaction of our individual needs, preferences and desires,
and the natural communal law, which sets up as a superior standard the satisfaction of the needs, preferences, and desires of the community as a whole, there had to arise the notion of an ideal moral law, which is not the satisfaction of need and desire, but controls and even coerces or annuls them in the interests of an ideal order that's not animal, not vital and physical, but mental, the creation of the mind seeking for light and knowledge and right truth and right movement and true order. இதுதான் அந்த சென்டென்ஸ். இதோட இது என்னன்னா ரொம்ப முழு விளக்கத்துக்கு முன்னாடி ஒரே சொல்ல சொன்னா அந்த ஹையர் பிரின்சிபல் அதர் தேன் தட் அப்படின்னு வந்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மைண்ட். அதுவும் சாதாரண மனசுல ஒளி தேடும் மனம், சரியான ஒழுங்குபடுத்தப்படக்கூடிய மனம், அதுதான் உயர்ந்த நிலைங்கிற இதுக்கு வர்றாங்க. அது என்னன்னு இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். அபவ் அந்த பியாண்டுங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம். அந்த இங்க இருக்குல்ல அபவ் த நேச்சுரல் இண்டிவிஜுவல் லா which sets up as our one standard of conduct the satisfaction of our individual needs, preferences and desires. இது ஒரு பக்கம். அபவ் தனியா வச்சுக்கீங்க. the natural individual law, இயல்பான இயற்கையான தனி மனித சட்டம் அல்லது நெறிமுறை தனி மனித விதின்னு வச்சுக்கோங்க. which sets up our one standard of conduct. அப்ப அந்த தனி மனிதனுடைய என்ன பண்ணா அவனுக்குரிய ஒரு ஒழுங்கு நெறிமுறையை கொள்ளுது, அது நிர்வகிக்கிறது, அதை அமைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். எதை கண்டக்ட் த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் நீட்ஸ். அப்ப தனி மனிதனுடைய தேவைகளை நிறைவுபடுத்துகிறார் மாதிரி அந்த விதி இருக்கும். சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் அவர் ப்ரிஃபரன்சஸ், தனி மனித தேவைகள் அதோடைய ஈர்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் இண்டிவிஜுவல் டிசையர்ஸ், ஆசைகள். அப்ப நீட்ஸ், ப்ரிஃபரன்சஸ், டிசையர்ஸ். அப்ப நான் சொன்ன நீடுங்கிறது தேவை, ப்ரிஃபரன்சஸ்னா இதுவா அதுவான்னு பார்க்கும்போது கஞ்சியா கூழா அப்படிங்கும்போது எது பிடிச்சதோ அதை எடுக்கிறது ப்ரிஃபரன்சஸ். அடுத்த டிசையர்ஸ் போது ஆசை, எனக்கு கஞ்சி கூழெல்லாம் வேணா எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொன்னா அது ஆசையில போயிடும். நீடுக்குள்ள இது மூணுமே வந்து நிற்கும், ரெண்டு பேர் வேற வேற ரூபத்துல. இது ஒரு பக்கம் தனி மனித ஆசைகள் இதெல்லாம். இன்னொன்னு அதே விஷயத்தை எப்படி போடுறாரு பாருங்க. அங்க நேச்சுரல் இண்டிவிஜுவல் லான்னு போட்டவர் இங்க வந்து நேச்சுரல் கம்யூனல் லா. அப்ப இயல்பாக இயற்கையாக இருக்கக்கூடிய சமூக சட்டம் which sets up as a superior standard. அங்கேயே ஒரு வார்த்தை போட்டாரு superior. அங்க என்ன போட்டாரு sets up our one standard போட்டார். our one standard, நம்முடைய ஒரு அந்த ஒழுங்கு நெறிமுறை அப்படி அறநெறி எப்படி போட்டாரு. இங்க என்னன்னா it sets up asங்கிறவங்கனால நிச்சயமா அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அது மெஜாரிட்டியா இருக்கனால as a superior standard, அது ஒரு உயர்ந்த இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட். The satisfaction of needs, preference and desires of the community as a whole. அப்ப சமூகத்தின் தேவைகள், சமூகத்தின் ஈர்ப்புகள், சமூகத்தின் ஆசைகள், அது மொத்தமாட்டு அதை நிறைவேற்றுவதை ஒரு உயர்ந்த நெறிமுறையா கொண்டு வரணும். அப்ப இங்க வந்து திருப்பி நம்ம இந்த அபவ் போகணும். அபவ் த நேச்சுரல். அப்ப வந்து அபவ் வந்து இந்த ரெண்டு இருக்கு. ஏ பின்னு ரெண்டா பிரிச்சோம்னா ஏ வந்து தனி மனித நெறிமுறை, பி வந்து சமூக நெறிமுறை. அப்ப இந்த ரெண்டுக்கும் மேல அபவ் தீஸ் டூ அப்படின்னு கொண்டு வந்தா இன்னும் நமக்கு நல்லா புரியும். அபவ் அதான் அந்த சென்டென்ஸோட அமைப்பே. அப்ப என்ன பண்ணணும்னா above these two there had to arise the notion of an ideal moral law. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் மேல ஒரு முறையான ஒரு அறநெறி இருக்க வேண்டும். அது வந்து இந்த ரெண்டுக்கும் மேல இருக்கணும். had to arise, இதை விட உயர்ந்து இருக்கணும், எழுந்து இருக்க வேண்டும். அது வந்து which is not the satisfaction of need and desire, தேவையோ ஆசையோ திருப்திப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. பட் controls them, அதை அடக்க வேண்டும். and even coerces them and even annuls them. இந்த coerces, annulsங்கிறது ரொம்ப சட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ coerceங்கிறது என்னன்னு பார்ப்போது, இது வந்து டு கம்பல் ஆர் பை ஃபோர்ஸ் ஆர் இன்டிமிடேஷன் அப்படின்னு போடுறாங்க. அப்ப கட்டாயப்படுத்துதல், டு பிரிங் அபவுட் த்ரூ ஃபோர்ஸ், எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கையை காலை முறுக்கி இல்ல துப்பாக்கியை காட்டி ஒழுங்கா நீ கழுத்து கொள்ளன்னா நான் வந்து கொண்டுடுவேன்னு சொல்றதுலாம் அந்த கோயர்ஸ். மிரட்டுறது, சிம்பிளா சொல்ல மிரட்டுறது. ஓகே, டு பிரிங் அபவுட் ஆர் கெயின் பை ப்ரெஷர், த்ரெட் ஆர் ஃபோர்ஸ்.
இந்த 4 சொல்லுவாங்களே, சாம தான பேத, கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சாம தேன பேத தண்டம். தண்டம்னா என்னது? அடிதான், அச்சுறுத்தல். அச்சுறுத்தல், பிச்சை வச்சு மேல. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. அடி உததான், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சாமம் அப்படின்னு சொன்னா, அந்த சாமங்கிறது அந்த சாம வேதம் சொல்லுவோம். அது வந்து அப்படியே இசைச்சு அப்படியே அவனை காக்கா பிடிச்சின்னு சொல்ல, அவனை ஐஸ் வச்சுன்னு சொல்லலாம். இந்த காலத்து மக்கள்லாம் பட்ரிங், பழைய காலத்து மக்கள்லாம் சோப் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சாம தானம்னா அது வந்து லஞ்சமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வருது. பேதம்னா ஒரு ஆர்கியூமெண்ட், டிபேட் மாதிரி, நீ அப்படி சொல்ல நான் எப்படி சொல்றேன்னு சொல்லி அதெல்லாம் காம்ப்ரமைஸ் வருவோம். தண்டம்னா அடி வரும். அப்ப அந்த 4 சாம தான பேத தண்டம். கடைசியில தண்டம்னா ரவுடி கிட்ட எல்லாம் போனா எடுத்த உடனே தண்டம் தான். நம்ம மற்ற சாமான் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கோயர்ஸ், பட் ஈவன் கோயர்சிசம் மிரட்டி அடக்கும்னு சொல்லுவாங்க. அன்னல்சிதம்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அடுத்தது வந்து அன்னல்சிதம். அந்த அன்னல்சிதம் எப்படி மீனிங் அப்படின்னா சுத்தமா இல்லாமல் ஆக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அண்ணனோட உண்மையான டு மேக் ஆர் டிக்ளேர் வாய்ட் ஆர் நல், இன்வாலிடேட். ஸோ அண்ணல்ல மேரேஜ்ல டைவர்ஸ் மாதிரி திருமணமே சட்டப்படி செல்லாதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். செல்லாது, டு அபாலிஷ், கேன்சல். ஜாய் அண்ணன் அவர் கேர்ஸ் அப்படின்னா, ஜாய் அண்ணன் அவர் கேர்ஸ் ஒரு வார்த்தை படிக்க முடியல, இங்க நான் ஹைலைட் பண்ணிருக்கேன், படிக்க முடியுதுங்களா? அந்த அது எப்படின்னா, பசுமை நிறைந்த நினைவுகளின் ஒரு பாட்டு எல்லாம் ஃபேர்வெல் பாட்டுன்னு போடுவாங்க. வரவுகள் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருந்த வரவு செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமே அப்படின்னு ஒரு வார்த்தை வருவோம். ஏன்னா அப்பா அம்மா காசு கொடுப்பாங்க, நம்ம இஷ்டம் போல செலவு பண்ணுவோம். அப்ப அந்த ஜாய் என்னமோ அண்ணல் நம்ம கேட்ஸ், நம்ம பத்தின அந்த மற்ற கவலைகள், அந்த அக்கறைகள் எல்லாத்தையும் பத்தியும் அந்த சந்தோஷம் வந்து எல்லாத்தையும் போக்கிடுவோம். ஆனா என்ன ஆகுனா பின்னாடி பிரச்சனை போய் நிற்கும். இது சின்ன பசங்க கதையில சொல்லுவாங்க. அந்த வெட்டுக்கிளி ஒண்ணு வந்து ஜாலியா இப்ப பாரு இதெல்லாம் கிட்டார்லாம் வச்சுட்டு மியூசிக் போடுற மாதிரிலாம் போடுவாங்க. எறும்பு என்ன பண்ணும், அந்த அரிசி எல்லாம் கொண்டு போய் ஏதாவது போடுவியோ அரிசியோ போடுவியோ அதோட குச்சியில வச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு வெட்டுக்கிளி வா விளையாடுறதுல இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு. இப்போ மழை வரும்போது அந்த எறும்பு சேமிச்சு வச்சதுனால தப்பிச்ச மாதிரியும் அந்த வெட்டுக்கிளியை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் காட்டுவாங்க. அந்த ஜாய் அண்ணல் அவர் கேர்ஸ், அவர் கவலைப்படாம பின்னாடி இதை கஷ்டப்படுவோம். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் இந்த கதை ரொம்ப அருமையான கதை, அழகான கார்ட்டூன்ல போட்டு பிக்சர் போட்டு கொடுப்பாங்க. அது பாக்குற போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். அந்த வெட்டுக்கிளினியோட தோற்றம், அதோட சோர்ந்து போய் கிடக்குறது பனியில, அப்புறம் இழுத்துக்கிட்டு போய் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த எறும்புங்கன்னு அது ஒரு விதமான அழகான கதையா வரும் சார். நீங்க சொல்றது சார். வசனமா சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். அனல் வந்து பகவானுடைய ஃபேவரட் வேர்டு. நம்ம சாவித்திரியில பல தடவை வருது. ஒரு சாம்பிள், a heart was felt in the spaces wide and bare, a burning love from wide spiritual founts, annulled the sorrow of the inner and depths. Suffering was lost in her immortal smile. அது வந்து உலகத்தோட துன்பம் அத்தனையும் அழித்து ஒழித்து விட்டதுன்னு வருது. அப்புறம் யோகா சாவித்திரியில அனல் தை செல்ஃப் தட் ஓன்லி காட் மேபி அப்படிங்கிறாங்க அந்த நெகேஷனுக்கு. நன்றி சார். ஸோ அந்த வார்த்தை வந்து பட் கண்ட்ரோல்ஸ் தெம், ஈவன் கோயர்சஸ் ஆர் அனல்ஸ் தெம். எதுக்கு? இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அன் ஐடியல் ஆர்டர் தட் இஸ் நாட். அப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஐடியல் ஆர்டர், ஐடியல் ஆர்டர்னா ஒரு முறையான இது படி வருதுன்னு. இப்போ ஒரு நிமிஷம், என்னோட வீடியோ வந்து தனியா தானே நிக்குது உங்களோட ஸ்கிரீன்ல எல்லாம்? என்னுடைய இப்ப நான் வந்து இப்ப இந்த மாதிரி வச்சுன்னா எங்க நிக்குது, அது என்னால அங்கேயும் மாற்ற அது தனியா இருக்கு சார். அப்படின்னா பிரசன்டேஷனும் தனியா ஒரு வீடியோ. ஏன்னா நான் வந்து சில நேரம் இப்ப நீங்க யார் கூப்பிடுறீங்கன்னு தெரியாம அது மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நவுத்துனா உங்களுக்கு ஒன்றுதான் பார்த்தேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஐடியல் ஆர்டர் அப்படின்னா ஒரு முறையான ஒழுங்கான நிலை அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் அன்னல்சம் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அன் ஐடியல் ஆர்டர். அப்போ வந்து அந்த ஒழுங்கான நிலைக்கு இவைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கணும். அது மிரட்டியோ இல்லாமல் ஆக்கியோ அடக்கப்பட்ட வரும். அது வந்து விச் இஸ் நாட் வைட்டல் அண்ட் பிசிக்கல். அது பிராண சக்தியாகவும் பிசிக்கல் சக்தியாகவும் இருக்கணும், இருக்கக்கூடாது. பட் மென்டல் அப்படின்றாரு. மைண்டுங்கிறது இங்க கொண்டு வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் த மைண்ட் சீக்கிங் ஃபார் லைட் அண்ட் நாலேஜ் அண்ட் ரைட் ரூல் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் அண்ட் ட்ரூ ஆர்டர். இந்த ஐடியல் ஆர்டர்ங்கிற அந்த ஒரு வார்த்தை இங்க எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காரு பாருங்க.
என்னெல்லாம்னா மென்டல் இதா லைஃபா இருக்கணும். அந்த அனிமலாவோ விலங்காகவோ பிராணசக்தியாவோ இதாவோ இல்லாம தட் இஸ் த ஐடியல் ஆர்டர் வந்து பிசிக்கலால் வந்து வைட்டல் ஆர்டரோ ஐடியல் ஆர்டராவோ, வைட்டலால் வந்து ஐடியல் ஆர்டரோ, அனிமலால் வந்து ஐடியல் ஆர்டராவோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் மென்டலா இருக்கணும். கிரியேஷன் ஆஃப் த மைண்ட் சீக்கிங் ஃபார் லைட். அது வந்து ஒளியை தேடிதான் போகும். எப்படி ஒரு செடியை வச்சா எந்த இருள் இருந்தாலும் அந்த ஒளியை நோக்கி அந்த செடியோ கொடியோ திரும்புமோ, அது மாதிரி மைண்ட் சீக்கிங் ஃபார் லைட், மைண்ட் சீக்கிங் ஃபார் நாலேஜ். அது வந்து நல்ல ஞானத்தை தேடும் மனமாக இருக்க வேண்டும். மைண்ட் சீக்கிங் ஃபார் ரைட் ரூல், சரியான விதியை தேடும் மனமாக இருக்க வேண்டும். மைண்ட் சீக்கிங் ரைட் மூவ்மெண்ட், சரியான இயக்கங்களை தேடும் மனமாக இருக்க வேண்டும். மைண்ட் சீக்கிங் ட்ரூ ஆர்டர், சரியான ஒழுங்கை தேடும் மனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி மைண்டாலதான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஆனா தயவு செய்து இதையே அப்படியே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்புறம் மாறப்போகுது. இது ஒரு நிலை, இருக்கிறத விட இது பெட்டர் அப்படிங்கிற அர்த்தமே தவிர இது இறுதின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரவிந்தம் மனம் தான் சொன்னார். மனத்தை அடிப்படையாக தான் நம்ம தர்மத்தை எல்லாம் கொண்டு வந்து பண்ணிடாதீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இடையில் வரும் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அடுத்த பேரா அடுத்த பக்கங்கள்ல இதெல்லாம் எப்படி மாறும். இது வந்து அவர் வரலாறு மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல பிசிக்கல் வந்தது, அப்புறம் வைட்டல் வந்தது, மைண்ட் வந்துச்சு. இப்போ பிசிக்கல் வைட்டல் தான் முதல்ல ஆடிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பல சாஸ்திரங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா மைண்ட் வந்து அதை விட பெட்டரா இருக்கும் இந்த ரெண்டை விட அப்படிங்கிற அர்த்தத்துலதான் சொன்னாரே தவிர அதுவே முழுமுதற் காரணமா இருக்கும்னு நினைக்காதீங்க. சரி, இப்ப நான் வந்து இந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன், உங்களுக்கு இப்ப நல்லா புரியும் நம்புறேன். Above the natural individual law which sets up our one standard of conduct, the satisfaction of our individual needs, preferences and desires, and the natural communal law which sets up as a superior standard the satisfaction of the needs, preferences and desires of the community as a whole, there had to arise the notion of an ideal moral law which is not the satisfaction of need and desire, but controls and even coerces or annuls them in the interests of an ideal order that is not animal, not vital and physical, but mental. The creation of the mind seeking for light and knowledge and right rule and right movement and true order. நான் அடுத்த சென்டென்ஸ்ல 2 சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் முடியுது. 5 நிமிஷம் தான் இருக்கு. இத தமிழ்ல வந்து வளர்மதி அம்மாட்ட புக் இருக்கா? வளர்மதி அம்மா, சரி, அவங்க பதில் இல்ல. வசனாமா, நீங்க படிச்சு சொல்லலாம். வசனாமா, அன்மியூட் பண்ணி படிக்கிறீங்களா? வசனாமா, கேக்குதா? எஸ் சார், தேங்க்யூ. இவை இரண்டுக்கும் மேலாக ரைட்டா அந்த இடம் இல்ல தனி மனிதனின் தேங்க்யூ. தனி மனிதனின் சொந்த தேவைகள், ஆசைகள், நாட்டங்கள் ஆகியவற்றை திருப்திப்படுத்துவதே அவனது ஒரே அறநெறி ஆகும். இது இயல்பான தனி மனித நியதியாகும். முழு சமூகத்தின் தேவைகள், ஆசைகள், நாட்டங்கள் ஆகியவற்றை திருப்திப்படுத்துவதே தனி மனித நியதிக்கு மேற்பட்ட அறநெறி ஆகும். இது இயல்பான சமூக சட்ட அமைப்பாகும். இவை இரண்டுக்கும் மேலாக ஓர் இலட்சிய அறநெறி உருவாவது தேவை. அந்த இலட்சிய அறநெறி தேவையையும் ஆசையையும் திருப்திப்படுத்துவதாக இருக்காது. ஓர் இலட்சிய ஒழுங்கமைப்புக்காக ஆசையையும் தேவையையும் கட்டுப்படுத்தும், கட்டாயப்படுத்தும், விலக்கி ஒதுக்கும். ஆனால் அந்த இலட்சிய ஒழுங்கமைப்பு விலங்கு இயல்பையோ உயிர் இயல்பையோ உடலையோ சார்ந்ததாக இருக்காது, மனத்தை சார்ந்ததாக இருக்கும். ஒளியையும் அறிவையும் சரியான நியதியையும் சரியான இயக்கத்தையும் மெய்யான ஒழுங்கமைப்பையும் நாடும் மனத்தின் படைப்பாக இருக்கும். இப்போ
அடுத்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா, அதான் 6:30 முடிக்க முடியாது. சரி, முடிச்சிருவோம் அந்த பேராகிராஃப். The moment this notion becomes powerful in man, it begins to escape from the engrossing vital and material into the mental life. He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. இப்போ வந்து the moment this notion becomes powerful in man, அப்ப இந்த ஈடுபாடு, இந்த நோக்கம் அதிகமா ஊங்கி நிற்கும் போது வந்து அந்த பிராணனாலும் ஜடம்ங்கிற பிசிக்கலாலும் கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிக்க முடியும். தப்பித்து மன வாழ்வில் ஈடுபட முடியும். He climbs from the first to second degree of the threefold ascent of nature. அப்ப அந்த 3 ஏற்றங்கள் இயற்கைகளுக்கு, அந்த ஏற்றங்களுக்கு இவன் உயர்ந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது விஷயம். இத வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது இதை எங்க வருதுன்னு சொல்ல முடியுமா? த்ரீஃபோல்ட் அசென்ட் ஆஃப் நேச்சர் எந்த சாப்டர்ல, எந்த பக்கங்கள்ல? சொல்லுங்க வசனமா. நம்ம இன்ட்ரோ அந்த பகுதியில இருந்தது சார், ஒரு சாப்டர்ல. எக்ஸாக்ட்லி 19வது பக்கம் 20வது பக்கத்துல அது இருக்கு. அது வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் நேச்சர்ல பார்த்தோம். இப்போ அன்னகோஷா, பிராணகோஷா அப்படிங்கறதுல எல்லாம் பார்த்துதான் இது வந்தோம். கரெக்டா, தேங்க்ஸ் வசனமா, கரெக்டா சொன்னீங்க. நான் அதனால அதையே எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். அதுல ஒரு சின்னதா தொட்டு செல்வது என்றால் இப்படி பார்க்கலாம். அது முந்தின பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே இந்த மைண்ட பத்தின பெருசா எழுதி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி. Even in a glimpse of this supreme existence, and so absorbing its attraction that once seen, we feel readily justified in neglecting all else for its pursuit. By an opposite exaggeration to that which sees all things in mind and the mental life as an exclusive idol, mind comes to be regarded as an unworthy deformation and supreme obstacle, the source of an illusory universe, a negation of the truth and itself to be denied and all its works and results. Annal, annal, if we desire the final liberation. அப்ப மனதை ஒதுக்க வேண்டும் இல்லை. ஆனா this is a half truth which errs by regarding only the actual limitations of mind and ignores its divine intention. இப்போ மைண்டுக்கு ஒரு டிவைன் இன்டென்ஷன் இருக்கு. மனத்தின் உருவாக்கத்துக்கு ஒரு இறை நோக்கம் இருக்கிறது. The ultimate knowledge is that which perceives and accepts God in the universe as well as beyond the universe. The integral yoga in there is that which, having found transcendent, can return upon the universe and possess it, retaining the power freely to descend as well as ascend the great stair of existence. If the eternal wisdom exists at all, the faculty of mind also must have some high use and destiny. The mind also must have high use and destiny. That use must depend on its place in the ascent, in the return of that, and that destiny must be fulfillment and transformation, not a rooting out or an annulling. இப்போ மனதை வந்து வேரோடு பிடுங்கி எறியதோ அல்ல அழிப்பதோ கூடாது. அதை வந்து ஒளி பொருந்தியதாக மாற்ற வேண்டும். அப்ப இதுதான் we perceive then these 3 steps in nature. A bodily life, அது first step, is the basis of our existence. அதுதான் இப்ப வந்து பாடிங்கிறது பிசிக்கல் லைஃப் வந்து ப்ராடக்ட். அப்ப அந்த பிசிக்கல் வைட்டல் டிசையர்ஸ் நீட் எல்லாம் பார்த்தோம். Here in the material world, அது ஃபர்ஸ்ட் இது. A mental life into which we emerge and by which we raise the bodily to higher uses and enlarge into greater completeness. அந்த ஆஸ்பெக்ட் தான் இப்ப பார்க்கிறோம். இப்போ மனதில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த we raise the high bodily to higher uses. இந்த உடம்பே தலை வந்து வணங்குவதற்கு, கை என்பது இறைவனுக்கு சேவை செய்வதற்குலாம் படிச்சோம். நாக்கு என்பதற்கு ஓதுவதற்கு எல்லாம் படிச்சோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹையர் யூசஸ் அண்ட் என்லார்ஜ் into a greater completeness. இன்னும் முழுமைக்கு அது கொண்டு போகணும். அந்த 3வது வந்து டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ், சைக்கிக், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம், which is towards the goal of the other two. இப்போ அந்த பிசிக்கல் வைட்டல் 2 ஒன்று, ஒரு மென்டல் 2. இந்த 2க்குமே அதுதான் கோலா இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் அப்பான் them to liberate them into the highest possibilities அப்படின்னு சொல்றாங்க. Regarding none of them as either beyond our reach or below our nature, and the destruction of none of them as essential to the ultimate attainment,
we accept this liberation and fulfillment as part and least in a large and important part of the aim of yoga. இதுதான் வந்து நம்ம அந்த சாப்டர்ல 3 steps ஆஃப் யோகால பார்த்தோம். அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம 3-fold ascent of nature பார்ப்போம். இப்போ எங்க 19ஆம் பக்கத்துல இருக்கு, நம்ம இப்ப இருக்கிற 197வது பக்கம். அதுக்கு இதுல தொடர்பு படிக்கும் போது நல்லா இருக்கு. வசனாமாவும் நல்லா ஞாபகமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வசனாமா. ஸோ இதோட நம்ம இதை பத்தி யாராவது கருத்து சொல்லலாம், இல்லாட்டி நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம்னா திங்கட்கிழமை காலை 29 காலை நம்ம மீண்டும் சந்திப்போம். யாராவது சொல்வதாலும் சொல்லலாம். சொல்லுங்க பிரியாமா. சரி, இப்போ இந்த சமூகத்தையும் தனி மனித இதையும் இதெல்லாம் பகவான் சொல்லிட்டே வரும்போது அவருடைய கனவு நகரமான அந்த ஆரோவில் பத்தி அவரு எப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு எப்படி இருக்கணும்ன்ற அந்த ஐடியாலஜிஸோட அவர் யோசிச்சிருப்பாருன்ற ஒரு உணர்வு வருது சார். ஓகே, சரி, ஓகே, சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அதான் அடுத்து சூப்பர் புவனேஸ்வரிமா சொல்லுங்கம்மா. சார் எனக்கு இந்த கடைசியில நீங்க சொன்னது கொஞ்சம் வேகமா போனாப்புல இருக்கு. எனக்கு அந்த சாரம் கொடுங்கல. ஆனா ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு விளக்கம் சொல்லும் போது அதுல ரொம்ப டீட்டெயிலா நம்ம போயிருக்கோம். சரிங்களா? சிம்பிள். அந்த மனம் வந்து ஓங்கி நிற்குதுங்கிறது அதோட சாராம்சம். அங்கேயும் அதான் சொல்றாரு, இங்கேயும் அதான் சொல்றாரு. இந்த இடத்துல அதாவது பிசிக்கலை விட வைட்டலை விட மைண்டு கொண்டு வந்துடணும். ஆனா நம்ம திருப்பி அடுத்தது மைண்டுக்கு அடுத்தது வேற என்ன வருது நம்ம பார்க்க போறோம். ஆனா இதை விட அது முக்கியங்கிறத நம்ம கவனிக்கணுங்கிறத பாயிண்ட். சொல்லுங்க வசனமா. நம்ம பாடிலி அண்ட் வைட்டல் ஓரியன்டட் அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப் வந்து மென்டல். தேர்ட் ஒன் இஸ் டிவைன் ஆர் த ஸ்பிரிச்சுவல். நம்ம இந்த பாடிலி பிசிக்கல் ரெண்டும் வைட்டல் இதெல்லாம் சேர்ந்து தாண்டி மென்டலுக்கு வந்துட்டோம். தட்ஸ் வாட் ஹி சேஸ் இல்லையா இந்த சென்டென்ஸ்லயும். The moment this notion, this ideal notion becomes powerful in man, he begins to escape from the engrossing vital and material. First step la irundhu mental life second step poraru. He climbs from the first to the second degree of the threefold ascent of nature. சரியா சார்? சரிங்கம்மா, அதுதான் சொன்னேன். அதான் நான் அதை எடுக்கும் போதே நினைச்சேன் டைம் கம்மியா இருக்கு, வேகமா போனா போலீஸ் சொல்லுவாங்க, நெட்டு கரெக்டா சொல்றாங்க. இல்லவா, நம்ம திங்கக்கிழமை திருப்பி பார்ப்போம். ஓகே, இதே சென்டென்ஸ் திருப்பி பார்ப்போம். थैंक यू சார், थैंक यू. கரெக்ட்டா எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. थैंक यू. ஆனா என்னன்னா இன்னொரு எனக்குள்ள ஒரு இது என்னன்னா காம்ப்ரமைஸ். இப்ப கொஞ்சம் நாளா சமரசம் என்னன்னா அன்னைக்குதான் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இதெல்லாம் படிக்கும்போது இதே இந்த மலையே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருப்போம். அங்க ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்தோம் இல்லையா? பார்த்ததெல்லாம் இப்ப ரிவைஸ் பண்றோம் அப்படின்னு. சரி, கவலையில 28ஆம் தேதி 29 காலையில பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம அன்னிசி அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதை இப்பொழுது நிறைவு செய்கிறோம்.